மீனம் ராசி எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க. யாராச்சும் உங்களை அவமானப்படுத்திட்டா மறுபடியும் அவங்கள நீங்கள் சீண்டவே மாட்டீங்க. அதே போல் இந்த வாய் சாதுரியம் அப்படிங்கிறது மீனராசிக்காரங்கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே பேசியே சாதிச்சிடுவீங்க. அதே போல் உங்களோட ரகசியங்களை நீங்கள் காக்க தெரியாதவங்களாக தான் இருப்பீங்க. பொறுமையானவங்களாக இருப்பீங்க, அதே சமயம் திறமையானவங்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. பெரும்பாலும் மீன ராசிக்காரங்க கொஞ்சம் பயந்த சுபாவம் போல் வெளியில் தெரிவிங்க. ஆனால் மனதுக்குள்ளே பலவித போராட்டத்துக்கும் நீங்கள் வெளியில் சொல்லாமல் அதற்கு தீர்வு காணக்கூடியவங்களாக இந்த மீன ராசிக்காரங்க இருக்கிறாங்க. இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும், இந்த கிரக அமைப்பால் என்ன மாதிரியான பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறது தான் இப்போ இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். மீன ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. இந்த மீன ராசியில் புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திராட்டதி, ரேவதி நட்சத்திரம் இந்த ராசியில் இருக்குது. மீன ராசியில் பிறந்தவங்க கம்பீரமான தோற்றத்தை கொண்டிருந்தாலும் குழந்தை உள்ளம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம். சிரிச்ச முகத்தோடு இருப்பீங்க. நீங்கள் எப்பொழுதுமே பாருங்களேன், கொஞ்சம் கனவு உலகத்தில் இருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. மீன ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் சமயத்துக்கு ஏற்றது போல் ஒரு சிலர் நடந்துப்பீங்க. எந்த விஷயத்தையுமே திட்டமிட்டு செய்யக்கூடியவங்க. யாராச்சும் உங்களை அவமானப்படுத்திட்டாங்கன்னா அவங்கள அவங்களோட வாழ்க்கையில் மறுபடியும் சேர்த்துக்க மாட்டீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட நீங்கள் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் பெறணும் அப்படின்னு நினச்சா உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்யுங்க. அதே போல் வியாழக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்கிறது நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். உங்களுக்கு சிவபெருமான் ரொம்பவும் பிடிச்ச கடவுள் அப்படின்னா தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி பண்ணும்போது கூட நீங்கள் உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு செய்யுங்களேன், அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை வெகு விரைவில் உங்களை வர தொடங்கும். இறைவனின் அருளால் நீங்கள் நினச்ச பிரார்த்தனை விரைவில் நடக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் நீங்கள் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்களா இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதுங்க, ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். எல்லா விஷயத்துலையுமே நல்ல ஒரு உயர்வு பெற உங்கள் ஜாதக கணிப்பு உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும். ஒரு தடவை ஃபோன் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக நல்ல மாற்றத்தை உணர்வீங்க. எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை பெற முடியும். எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுனால இன்னுமே கொஞ்சம் சந்தோஷமான சூழலை உருவாக்க முடியும் இல்லையா? அதனால தான் மீன ராசிக்காரங்க பாருங்க, தெய்வ பக்தி கொஞ்சம் அதிகமாக கொண்டவங்க. பெரியவங்க மீது மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. ஆன்மீகம் மற்றும் தெய்வ காரியத்தில் அதிகமாக தங்களை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய ஒரு ராசியில் இந்த மீன ராசி ஒன்று. இந்த ராசியில் பிறந்தவங்க பலரும் பாருங்களேன், கொஞ்சம் சொந்தமாக தொழில் செய்து முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. கடினமாக உழைக்கிறத மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு உண்மை உழைப்புக்காக அதாவது உண்மையாக உழைச்சி உயரணும் அப்படின்னு நினைக்கிற ராசியில் இந்த மீன ராசியும் ஒன்றா இருக்குது. இந்த மீன ராசிக்காரங்களுக்கு பலவீனமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, தேவையில்லாமல் பேசி வம்பு வழக்க விலக்கி வாங்கிடுவீங்க. மற்றவங்க செய்கிற வேலையில் குற்றம் எளிதில் கண்டுபிடிச்சிடுவீங்க. அதே போல் இதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்தாலே பெரும்பாலும் நல்லதாக இருக்கும். சுகபோகமாக வாழணும் அப்படின்னு நினைப்பீங்க. தற்புகழ்ச்சியுமே கொஞ்சம் அதிகமாக உங்ககிட்ட இருக்கும். ஆனால் பாருங்கள், இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாதிக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால பெருசாக நீங்கள் ஏக்கம்லாம் பட மாட்டீங்க. வரக்கூடிய நல்லதை ஏற்றுப்பீங்க. உங்களை விட்டு போகக்கூடிய தீமையை விட்டுடுவீங்க. பெரும்பாலும் நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்துகிற ராசியில் இந்த மீன ராசியும் ஒன்றா இருக்குது. உங்களுக்கு இந்த மாதத்தோட கிரக நிலை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும், இதனால் என்ன மாதிரியான பலன்களை பெற போகிறீங்க அப்படிங்கிறதையும் வாங்க நம்ம இப்போ விரிவாக பார்க்கலாம். இந்த மாதம் பாருங்களேன், நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படிங்கும்போது 3ஆம் தேதி புதன் பகவான் கும்ப ராசியில் நுழைகிறாரு. 6ஆம் தேதி சுக்கிரன் கும்பத்தில் பயிற்சியாக போகிறாரு. அதுக்கப்புறம் 13ஆம் தேதி சூரியன் கும்பத்தில் நுழையும் போது இந்த மாசி மாதம் தொடங்குது. 23ஆம் தேதி செவ்வாய் கிரகம் கும்ப ராசியில் பயிற்சியாக போகிறாரு. 26ஆம் தேதி பாருங்களேன், புதன் பகவான் கும்ப ராசியில் வக்கர பயிற்சி அடையும் பொழுது ஒரு முக்கிய கிரக பயிற்சி நடக்க போகுது. அது என்ன அப்படின்னு பார்த்தா, முக்கிய கிரகங்களின் பயிற்சி மற்றும் கும்ப ராசியில் புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய், சந்திரன் இந்த 5 கிரகத்தின் சேர்க்கையும் இந்த மாதம் ஏற்பட போகுது. இந்த சேர்க்கை நடக்கும் பொழுது 12 ராசிக்குமே தாக்கம் ஏற்பட தான் செய்யுது. அதில் இந்த மீன ராசிக்கு என்ன மாதிரியான வாய்ப்பு உண்டாகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த முக்கிய கிரக பயிற்சியால் மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதம் வேலை பற்றின நிறைய பிரச்சனைகளை சந்திச்சவங்களாக இருந்தால் அந்த பிரச்சனையிலேருந்து முழுமையாக விடுபடக்கூடிய அமைப்பு உண்டாகியிருக்கு. இந்த மாதம் வேலை பற்றின கவலை முழுமையாக உங்களை விட்டு நீங்குது. அதே போல் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சண்டை சச்சரவுகள் இருந்துச்சுனாலும் அந்த பிரச்சனை தீருது. உங்கள் குழந்தைகள் கிட்ட நீங்கள் இப்போது மகிழ்ச்சியான பலன்களை பெற போகிறீங்க.
உங்கள் மரியாதை வந்து சமூகத்தில் அதிகரிக்கும். மரியாதை, நல்ல ஒரு அந்தஸ்து அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அதே போல் ஒரு சிலருக்கு பாருங்களேன், இந்த மாதம் பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பொழுதுபோக்கிற்கு ஒரு நல்ல காலகட்டம் இது. உங்கள் எதிரிகள் மீது நீங்கள் வெற்றி பெறக்கூடிய சூழல் உருவாகுது. சட்ட விஷயங்கள் கூட ஒரு சில மீனராசிக்காரங்களுக்கு பாருங்களேன் சாதகமாக தீர்ப்பு பெற்று தரும். வாழ்க்கையில் அனுபவிக்க இது ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. உங்கள் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கம் இருக்கலாம். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணுங்கள். எடுத்துமோ கௌத்துமோன்னு செய்யாதீங்க. கவனமாக செய்யுங்க, நன்மையை பெறுவீங்க. மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தோட கிரக அமைப்பு பெரும்பாலும் பாருங்கள் அமோகமான லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தையும் உயர்வையும் பெறலாம். கவனமாக இருக்கணும், முன்னெச்சரிக்கையாக செயல்படணும். பெரிய அளவில் முதலீடு செய்யும் போது குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட ஆலோசனை கேட்டு செய்கிறது நல்லது. இந்த மாதம் அசையும் மற்றும் அசையா பொருட்களின் சேர்க்கை நீங்கள் ஏற்படுத்த போகிறீங்க. நிறைய பேருக்கு பாருங்களேன், வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய பொறுப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கிறதுனால அதற்கேற்ற அங்கீகாரம், பாராட்ட நீங்கள் நிச்சயமாக இந்த மாதம் பெறுவீங்க. இதனால் புதிய கௌரவம் உண்டாகக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. கடந்த காலத்தில் எந்தெந்த விஷயத்தில் பிரச்சனையை சந்திச்சிங்களோ அதுலேருந்து நீங்கள் மீண்டு வர போகிறீங்க. ஏற்றத்துக்கான ஆரம்பமான காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகுது. தனிப்பட்ட வாழ்க்கை முறையிலையுமே உங்களோட செல்வாக்கு அதிகரிக்குது. உறவுகள் தொடர்பான விஷயத்துலையுமே அற்புதமான யோகத்தை இந்த மீன ராசிக்காரங்க இந்த மாதம் பெற போகிறீங்க. உறவுகள் இடையில் இருந்த சண்டை சச்சரவு விலகுது. சகோதரர்கள் இடையில் கருத்து வேறுபாடு இருந்தால் அதுவுமே மறையுது. உங்களுக்கு உறுதுணையாக உங்கள் சகோதரர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் செய்கிறதுனால குடும்பத்தில் இன்பமான சூழல் இருக்குது. ஏற்கனவே ஏதாவது பிரச்சனையில் வீடுகளில் இருந்தாலுமே அந்த பிரச்சனையை நீங்கள் சுமூகமாக பேசி தீர்க்க முடியும். கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்கிறத தவிர்த்தாலே பெரும்பாலும் நன்மைகளை நீங்கள் பெறலாம். உங்களோட கருத்துக்களை அவங்களுக்கு புரிய வைக்கிறதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. வேற்றுமொழி மனிதர்களால் கூட இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ நல்ல ஒரு அனுகூலமான பயன் ஏற்பட போகுது. சிறப்பான உயர்வையும் நல்ல ஒரு ஆதாயத்தையும் நீங்கள் இந்த மாதம் பெற போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஜென்ம சனி இப்போ இருக்கிறதுனால இந்த மீன ராசியில் இருக்கிறவங்க அரசியலில் இருந்தாலும் சரி, அரசு துறையில் இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த மாதம் செய்கிற விஷயத்தை பிளான் பண்ணி பண்ணால் வச்சுக்கோங்களேன், சிறப்பான வெற்றியையும் சாதனையும் நீங்கள் எளிமையாக பெற முடியும். ஏன்னா அவ்வளவு சிறப்பான காலகட்டமாக அரசியல் துறையில் அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நீங்கள் இந்த மாதத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் சிறப்பான உயர்வை நிச்சயமாக பெறலாம். அதே போல் தொழில் வியாபாரத்தில் கடந்த காலத்தில் நிறைய சிக்கல்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. எதிரி தொல்லைகளால் படாத பாடுபட்டிருப்பீங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே பரிபூர்ணமாக உங்களை விட்டு நீங்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் கடந்த காலத்தில் எதெல்லாம் பிரச்சனை தொல்லை அப்படின்னு நினச்சிங்களோ அது எல்லாமே இப்போ உங்களை விட்டு தீரப்போகுது. இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக உங்களை விட்டு இப்போ மாறுது. நல்ல ஒரு செல்வாக்கு அந்தஸ்து அற்புதமாக உங்களுக்கு இப்போ கிடைக்கும். பெரும்பாலும் கடந்த காலத்தில் இருந்த சிக்கல்கள் உங்களை விட்டு நீங்கி நன்மைகள் பெறக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. ஜென்ம சனியிலையுமே தொழில் மாற்றங்கள் அடுத்தடுத்து நல்லதாக கிடைக்குது. வேலைக்கு செல்லக்கூடியவங்களாக இருந்தால் புதிய தொழில் தொடங்கும் யோகம் உண்டாக போகுது. நல்ல நல்ல முன்னேற்றம் வரும். வண்டி வாகனத்தை வாங்குவதற்குமே யோகம் இருக்குது. பழைய வாகனத்தை மாற்றிட்டு ஒரு சிலர்லாம் புதிய வாகனம் வாங்கி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. சுப காரியத்தில் இருந்து வந்த தடையும் உங்களை விட்டு முழுமையாக நீங்குது. குடும்பத்தில் இதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல் ஏற்பட போகுதுன்னு கூட சொல்லலாம். சுப விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. அதனால் வருமானம் உயரும் பொழுது நீங்கள் சேமிக்க தொடங்குறது நல்லதாக இருக்கும். நல்ல விஷயங்களுக்காக செலவு செஞ்சு மகிழ்ச்சி அடைவீங்க. பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. பிள்ளைகளிடையில் நல்ல ஒரு அந்யோன்யம் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். புதிய பொறுப்புகளுமே வந்து சேரும். குடும்பத்தில் நல்ல ஒரு அனுகூலமான வாய்ப்பு உருவாகும். பிள்ளைங்களோட படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் சிறப்பான மாற்றங்களை இந்த மீன ராசிக்காரங்க இந்த மாதம் பெற போகிறீங்க. நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு கூட சொல்லாங்க. சகல விதத்திலையுமே ஏற்றம் தரக்கூடிய காலகட்டம் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம். ஆனால் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உணவு பழக்க வழக்கத்தை சரியாக பின்பற்றணும். நேரத்துக்கு சாப்பிட்றது, தூங்குறத கடைபிடிங்க. அதே போல் இந்த தியானம், யோகா செய்கிறத கடைபிடிங்க. மனசில் தேவையில்லாத விஷயத்தை போட்டு குழப்பிக்காதீங்க. அப்படி குழப்பமான சூழல் வரும் பொழுது உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடை செய்கிறது மனசுக்கு நல்ல ஒரு ஆறுதலை கொடுக்கும். தினம்தோறும் தவறாமல் உடற்பயிற்சி செய்வது நல்ல ஒரு ஏற்றத்தை ஏற்படுத்தும். குருவின் பார்வை உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால தொழில், படிப்பு, உத்தியோகம் இதில் எல்லாமே நினைச்சதை நீங்கள் பெறக்கூடிய யோகம் இருக்குது.
ராகவேந்திரர் வழிபாடு செய்யுங்களேன். இது பெரிய நம்பிக்கையும் நல்ல ஒரு பலத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் பசுமாடுகளுக்கு காய்கறி உணவுகளை தானமாக கொடுக்கறதுனால குடும்பத்தில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் உங்களை விட்டு பரிபூர்ணமாக நீங்கும். தடைகள் எல்லாம் தவிடி பொடியாக்கும் ஆற்றலை நீங்கள் பெறுவீங்க. என்ன மீனராசி அன்பர்களே, இந்த பதிவை நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.